எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகம் எல்லாமே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் பாருங்க, உச்சமான செவ்வாயோட சேர்ந்து பலமா இருக்கு பாருங்க. பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி கூட அது நல்லதோ இல்ல கெட்டதோ ஏதோ ஒரு விஷயத்த உண்டு பண்ண பார்க்கும். அப்ப ஜாதகத்தை எல்லாருமே எடுத்து சிம்ம ராசிகரை பார்த்துக்கிறது நல்லது. அப்ப வேலை உதவியில நல்ல ப்ரொமோஷனை கொடுப்பார், வருமானத்தை திடீர் வருமானத்தை கண்டிப்பா கொடுப்பார், வெளியூர் மூலமாக காசு பணத்தை கொடுப்பார், வெளிநாடு மூலமாக நிறைய காசு பணத்தை கொடுத்துருவார். எல்லாமே சனி பகவான் வக்கர நிவர்த்தினாலும் நிறைய பேர் காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துக்குங்க. இனிமேதான் நல்ல ஒரு மாற்றமே உங்களுக்கு வருது. இப்ப கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வேலை உதயத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். அரசாங்க வேலை வாங்குறது யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் அதிக பேர். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்க பக்கம் தேடி வர போகுது. திடீர் லாட்ரி யோகம் அடிக்க போது பாருங்க நிறைய பேர். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரீஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி. இதுவரைக்கும் ஒரு பயிற்சி மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. ஆனா இந்த வாட்டிதான் 4 கிரக பயிற்சி ஒரே டைம் நடக்குது. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாசம் 15ஆம் தேதி சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதி ஒண்ணு கூடி வரக்கூடிய பயிற்சி தான் பத்தி நம்ம பார்க்க போறோம். 4 கிரக பயிற்சி, அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுல 4 கிரகம் ஒண்ணு கூடுது. நல்லா பாத்துக்கணும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தொழில் ஸ்தான வீட்டுல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல 4 கிரகம் கொடுது. 4 கிரகம் எந்தெந்த கிரகம்? சூரியன். நீங்க தலைமை பொறுப்பு போகணுமா? இந்த வீடியோ பாருங்க. எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. யாருக்கு தைரியம் வேணும், யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம், அறிவு நல்ல பிரெயின் மூலம், அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்கிறார். சூரியன், செவ்வாய், புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவனும் அங்கேதான் இருக்காரு. இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ, கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அங்கேதான் அங்க இருக்காரு. எல்லாம் கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஜனவரி மாசம் 15ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜ யோகத்துல உட்கார்ந்து இருக்குது. அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலன் இல்லாம இருக்காது. அதோடைய திசாபுத்தி வரதான உங்க ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய அந்த 4 கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பண்ணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடம் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. எப்படி எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் தைரியமா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணமும் இந்த சிம்ம ராசியில நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ராசி சூரிய பகவானை வர்றதுனால எல்லாரையுமே நம்ம தலைமை பொறுப்புல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வர்டா பேசுவாங்க. எதுவுமே விடாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அந்த விஷயத்தை முடிக்கிற எண்ணங்கள் சிம்மராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட சிம்மராசியில் வரக்கூடிய இந்த 4 கிரக பயிற்சி நல்லா பாத்துக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகம் எல்லாமே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் பாருங்க, உச்சமான செவ்வாயோட சேர்ந்து பலமா இருக்கு பாருங்க. எப்படி பலமா சூப்பரா உட்காந்துருக்கு. யாரோட சேர்ந்து? செவ்வாய் பகவான் சேர்ந்து. சூரியன் செவ்வாய் உச்சமான செவ்வாயா இருக்காரு. உங்களுக்கு 4ஆம் வீட்டதி 9ஆம் வீட்டதி உச்சத்துல, உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல உட்கார்ந்து இருக்கார். வீடு கொடுத்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். 6ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க. 6லயும் 8லயும் இவ்வளவு கிரகம் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, கெட்டவர் கெட்டிடம் கிட்டிடம் ராஜயோகம் உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்க போற சிம்ம ராசியை பொறுத்தவரை. ஏன்னா இவ்வளவு கிரகம் ஒண்ணு கூடி இருக்கும்போது ஒரு சில பேருக்கு யாருக்காச்சும் ஒரு நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா கூட. ஏன்னா 4 கிரகம் ஒண்ணு கூடி ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப அதிசயங்க. இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண பார்க்கும். பாத்துக்குங்க.
நான் சொல்றது பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்குள்ள அது நல்லதோ இல்ல கெட்டதோ ஏதோ ஒரு விஷயத்த உண்டு பண்ண பார்க்கும். அப்ப ஜாதகத்தை எல்லாருமே எடுத்து சிம்ம ராசிகரை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும். அதனால சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, எல்லாருமே சனி பகவான் சரியில்லாத எல்லாருக்கும் சொல்றேன். சனி பகவான் குரு பகவான் யாருக்கு கெட்டு போய் இருந்தோ, கேது எப்ப வந்தாரோ ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து, ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து, எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தடுமாற்றத்தை கண்டிப்பா சிம்ம ராசி கொடுத்துருக்கும். ஏன்னா கேது அங்க இருக்கக்கூடாது. ஒரு குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பா ஃபேமிலியில வந்துடும். அது வேலையா இருக்கட்டும், உத்தியமா இருக்கட்டும், இல்ல வருமானமா இருக்கட்டும், தொழிலா, எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கண்டிப்பா நீங்க சந்திக்கணும். அதுக்கான அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில நடந்திருக்கும். பாத்துங்க. சிம்மத்தை பொறுத்தவரை சொல்றேன், ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் கண்டிப்பா இருந்திருக்குங்க. இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை இல்லாம ஒரு தடுமாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேருக்கு இது ரீசெண்டா இப்ப ஜூன் மாசம் வந்து கண்டிப்பா நடந்திருக்கும். 2-3 மாசமா உங்களை புழிஞ்சு எடுக்கிறாரு. நோயா, எதிரியா, பகையா, கடனா, வம்பா, வழக்காய் நிறைய தடங்களை பார்த்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சார்ந்த விஷயம். திருமண வாழ்க்கை தான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் ஆகி போகும்போது அங்க தடங்களை வர்றது எல்லாமே சிம்மத்துக்கு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஏன்னா கிரகம் இப்ப அப்படி இருந்துச்சு சொல்றேன். இப்ப எல்லாமே பாருங்க பக்காவா அமையுது பாருங்க. எல்லாரும் சொல்றேன், நிறைய பேர் வெளிநாடு போகணும் ஆசை எத்தனை பேர் இருக்கோ, எப்படி வெளிநாட்டுக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு சிம்ம ராசியில, அவங்க எல்லாத்துக்குமே வெளிநாடு யோகம் பக்கா வேலை செய்யும். நீங்க எதை வச்சு சொல்றீங்க வெளிநாட்டு போவீங்க, எதை வச்சு சொல்றீங்க வெளியூர் போவீங்க, வெளிநாட்டு போவீங்க? கண்டிப்பா பாருங்க, 6ஆம் இடத்துல ஒரு 12ஆம் இடத்தை நேரா பாக்குற சந்திரனுடைய நட்சத்திர சந்திரனுடைய காலில் திருவண்ணத்துல எல்லா கிரகமும் போறதுனால வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், நிறைய பயணத்தை நீங்க மேற்கொள்ளக்கூடிய யோகம் கண்டிப்பா வரும். வேலை கிடைக்காதவரும் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக ஒரு ப்ரமோஷனான வேலை கிடைக்கும். எதை வச்சு சொல்றீங்க ப்ரமோஷனான வேலை கிடைக்கும்? 11ஆம் வீட்டு அதிபரோட சேர்ந்து இந்த சூரிய பகவான் நிக்கிறாரு பாருங்க. அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ப்ரமோஷனை கொடுப்பார். வருமானத்தை, திடீர் வருமானத்தை கண்டிப்பா கொடுப்பார். வெளியூர் மூலமாக காசு பணத்தை கொடுப்பார். வெளிநாடு மூலமாக நிறைய காசு பணத்தை கொடுத்துருவார். எல்லாமே சனி பகவான் வக்கர நிவர்த்தினாலும் நிறைய பேர் காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். பாத்துக்குங்க. திருமணத்துக்கு எந்த ஒரு தடையும் நான் எந்த ஒரு தடங்களும் நான் சொல்ல மாட்டேன். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாருக்கும் ஒரு கர்மா இருக்கும். ஆனா இப்ப கொஞ்சம் நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த சிம்ம ராசிகர். ஒரு 3 மாசம் 4 மாசமா வருமானம், பொருளாதாரம், பிரச்சனை, கலகம் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இனிமேதான் நல்ல ஒரு மாற்றமே உங்களுக்கு வருது. இப்ப கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வேலை உத்தியத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். எப்படி சூப்பரான வேலை, வேலை கிடைக்காத அனைவருக்கும் பாருங்க நல்ல ஒரு வேலை. அரசாங்க வேலை வாங்குறது யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் அதிக பேர். பிப்ரவரி மாசம் கடைசிக்குள்ள பாருங்க நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் அரசாங்க வேலை வாங்கிடுவாங்க பாருங்க. எத்தனை பேருக்கு லோன் கிடைக்குது மட்டும் பாருங்க. ஏதோ தொழிலுக்கோ இல்ல எதுக்கோ ஒரு லோன் கேட்குறீங்க, அந்த லோன் சாங்ஷன் ஆனா என்னன்னு நிறைய பேர் கடன் பகையை கொஞ்சம் முடிப்பீங்க பாருங்க. திடீர் வருமானங்கள் நிறைய பேர் கிடைக்குங்க. தொழில் புதுசா ஆரம்பிக்கணும் சனிபானம் மட்டும் பாத்துக்குங்க. தயவு செய்து சனிபானை பாத்துக்குங்க. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் வீட்டையும் சேர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. அப்ப தொழிலுக்காண்டி ஏதாச்சும் காசு பணத்தை வாங்க வைக்கக்கூடிய பிளான் நிறைய இருக்கும். அதனால சொல்றேன், தசாபதியை பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா நிறைய பேர் சிம்மராசி நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. ஏன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்கு. பாத்துக்கு நிறைய பேருக்கு கணவனை ஒற்றுமையான சூப்பரா இருக்கும். மனைவி சார்ந்த விஷயம், கணவன் சார்ந்த விஷயம், யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அரசாங்க வரணுங்க. அரசு அனுகூலம் வரணும். பாத்துங்க. இப்ப நல்ல ஒரு மாற்றம் யாருக்கு? சிம்மத்துக்கு அதிகமா இருக்கு. எந்த ஒரு கெட்ட பலனும் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லைங்க. நிறைய நல்ல விஷயம் தேடி வருது. பாத்துங்க நிறைய பேர் சிம்மராசியை பொறுத்தவரை. ஏன்னா எல்லா கிரகமும் பக்க பலமா இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் தைரியமா அரசாங்க வேலை எழுதிடணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில எந்த ஒரு தரங்களும் கொடுக்க மாட்டாங்க. அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் வரலன்னா என்னன்னு நிறைய பேர் சொல்றேன். பிப்ரவரி மாசம் கடைசிக்குள்ள இதுக்கான மாற்றம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது. இந்த 4 கிரகத்தால சொல்றேன். ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க வேலை உத்தியோகத்துல, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்க பக்கம் தேடி வர போகுது. திடீர் லாட்ரி யோகம் அடிக்க போகுது பாருங்க. நிறைய பேருக்கு காசு பணம் அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதவாதம் மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். குழந்தை பாக்கியம், உங்களுடைய அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்துல உள்ள வில்லங்கம், இது எல்லாமே சரியாகுங்க. இப்ப ஏதாச்சும் நகையோ இல்ல இடமோ வீடோ ஏதோ ஒரு செலவு நீங்க பண்ண ரெடியா இருங்க. இது கண்டிப்பா நடக்கும். காசு இல்லாட்டி கடன் வாங்கியாச்சும் நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். பாத்து சிம்ம ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போலுங்க. இந்த பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும். இப்படி எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் மக நட்சத்திரம் பிறந்தவங்க.
இனிமேதான் உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றா வெற்றியா வருது. இனிமே கெட்டதை தூக்கி போடுங்க, நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமையும். எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்க பக்கம் நடக்காது. நான் சொல்றது மகர நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடங்களை பார்த்துட்டீங்க, இனிமே பார்க்க மாட்டேங்க. குடும்பத்துல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் கண்டிப்பா தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா இருக்கு. அடுத்து பூர நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், ஒரு அன்பான குணமும், ஒரு பாசமான குணமும் இந்த நட்சத்திரம் பிறந்தா அதிக பேர் இருப்பீங்க. பூரத்துல பிறந்தவங்க இனிமேதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமே வரும். ஏன்னா நிறைய கஷ்டம், அவமான, பிரச்சனை, தடங்கள், தாமதம் எல்லாமே பார்த்துட்டீங்க. ரொம்ப செலவு, மருத்துவ செலவு, வேற செலவு நிறைய பார்த்துட்டீங்க. இப்ப நிறைய பேருக்கு கடன் பகை மாதிரி ஒரு உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமான தன்மை பார்ப்பீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. இனிமே வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். இனிமே எந்த ஒரு தடங்களும் உங்க பக்கம் வராது பாத்துக்குங்க. நான் சொல்றது பூரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வருது சூப்பரா. அடுத்து உத்திரணத்துல பிறந்தவங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு. எதிரியை வெல்லக்கூடிய நேரம் இந்த கிரக பயிற்சியில பாருங்க. 4 கிரகத்தால உங்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கனால எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். எந்த தடையில வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் திடீர் யோகத்தை நிறைய பேர் கொடுத்துருவார். திடீர் வருமானம், திடீர் யோகங்கள் எல்லாமே தேடி வரும். வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, கடன் வாங்கக்கூடிய அமைப்போ, பகையில தாண்டி வரக்கூடிய அமைப்போ எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே இருக்கும். மனைவி திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா. எந்த காரியத்திலும் உங்க பக்கம் நிறைய விஷயம் தேடி வரும். இனிமே கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நான் சொல்றது உத்திரத்துல பிறந்தது. கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஜாமீன் போறத இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்கணும். எதனால வரைக்கும் பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வரையும் அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பார். வெளிநாடு யோகத்தை கொடுப்பார், வெளியூர் யோகத்தை கொடுப்பார், அரசாங்கம் நிறைய வெற்றியை கொடுப்பார், மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும், கெமிக்கல் துறை நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்த வேலை இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்துக்கங்க, எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். நிறைய நல்ல காரியத்தை நம்ம எடுத்துக்கணும். எல்லாருமே அஷ்டம சனியில பயப்படாதீங்க. உங்களுக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய 4 கிரக பயிற்சியால் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.